ஓகே. இப்போ விட்டமின் டி பத்தி பேசலாம். இது நெறைய பேர் நான் ஹெல்தியா சாப்பிடுறேன். ஆனா எனக்கு டெஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விட்டமின். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு எவ்வளோ விட்டமின் டி வேணும்? அடல்ட்ஸ்க்கும் 1 இயர்க்கு மேல இருக்க சில்ட்ரன்ஸ்க்கும் அப்ராக்ஸிமேட்லி 600 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் வேணும். இதே பேபீஸ்க்கு எஸ்பெஷலி பிரெஸ்ட் ஃபெட் பேபீஸ்க்கு 400 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பெர் டே. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரெஸ்ட் மில்க்ல இனஃப் விட்டமின் டி கிடைக்காது. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஒரு பாயிண்ட் சொல்றேன். சன்லைட்டும், ஃபுட்டும் நமக்கு டைரக்ட்டா விட்டமின் டிய குடுக்காது. அது நம்ம பாடிக்கு விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுமே தவிர டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இல்ல. சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும்போது ஸ்கின் அதை அப்சர்வ் பண்ணி நம்ம பாடி தான் விட்டமின் டியை மேனுஃபேக்சர் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸை நம்ம பாடி அப்சர்வ் பண்ணி லிவரும் கிட்னியும் அதை ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் வெயிலில் போய் எக்ஸ்போஸ் ஆனாலும் நம்ம பாடியால் அதை கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம விட்டமின் டியில் டெஃபிஷியண்ட்டாக தான் இருப்போம். அண்ட் இப்போ ஃபுட் சோர்ஸ் பற்றி பேசலாம். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபுட் சோர்ஸை மட்டுமே வச்சு நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை. பட் ஸ்டில் அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் இருக்குது. சால்மன் ஃபிஷ், சார்டன்ஸ், டியூனா இந்த மாதிரி ஃபேட்டி ஃபிஷ்ஷு, எக் யோக்கு, பட்டர், சீஸ் அண்ட் ஃபார்ட்டிஃபைடு மில்க்கு, கர்டு, பிளான்ட் மில்க்கு, சீரியல்ஸ் இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி அனிமல் பேஸ்டு ஃபுட்ஸாக இருக்கும், இல்லைனா ஃபார்ட்டிஃபைடு ஃபுட்ஸாக இருக்கும். அதனால தான் வெஜிடேரியன்ஸ்க்கு காமனாகவே விட்டமின் டி டெஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் இப்போது காமனாக பீப்புள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஃபுல்லாக சன்லைட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு டேனிங்காக பயந்து அதை அவாய்ட் பண்ணுறது. இன்னொன்று எல்லா நேரமும் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஏன் எனக்கு விட்டமின் டி லெவல் கம்மியாக இருக்குதுன்னு கேட்குறது. அண்ட் தேர்டு பார்த்துட்டோன்னா பிளட் டெஸ்ட் எதுவுமே பண்ணாமல் ரெக்கமெண்டேஷனே இல்லாமல் ஹை டோஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு மோர் இஸ் பெட்டர்னு நினைக்கிறது. விட்டமின் டி இஸ் அ ஃபேட் சால்யூபிள் விட்டமின். அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் தான். இப்போது சில்ட்ரனோட பவுல் எக்ஸ் பற்றி பேசலாம். கிட்ஸ்க்கு சிவியர் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா ரிக்கெட்ஸ் வரும். அப்படின்னா நம்ம போன்ஸ் வந்து சாஃப்ட் ஆகும், கால் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இதில் குட் நியூஸ் என்னென்னா இதை நம்ம ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டோன்னா பேபிஸ் அண்ட் ஸ்மால் சில்ட்ரனுக்கு ஈஸியாக இதை கரெக்ட் பண்ணலாம். ப்ராப்பர் சன்லைட் எக்ஸ்போஷர், விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் கரெக்டாக கொடுத்தோன்னா இந்த ப்ராப்ளமை நம்ம செல்ஃபாக கரெக்ட் பண்ணிக்க முடியும். எஸ்பெஷலி போன்ஸ் வந்து க்ரோயிங் ஃபேஸில் இருக்கும்போது அதை கரெக்ட் பண்ணுறது ஈஸி. லேட் ஆகும்போது தான் அதை கரெக்ஷன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சன்லைட் எக்ஸ்போஷர் விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ண ட்ரிகர் பண்ணும். ஃபுட் வந்து அந்த ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். சப்ளிமெண்ட்ஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ண ஒரு டூலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் சிம்பிள் சயின்ஸ் பேக் நியூட்ரிஷன். நோ ஃபியர், நோ மித்ஸ்.